வணக்கம் மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுடைய டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக இப்போ நம்ம பார்க்கலாங்க. வயது வந்த பிள்ளைகளுக்கு கல்வி, வேலையில் உயர்வு, அவங்களுடைய லட்சியத்தை அடையிறது, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் மனக்கசப்பை போக்குறதுக்காக நீங்கள் சமரசமாக போகிறதுக்கான யோசனையை செய்ய வேண்டிய நிலை இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எல்லாராலும் பாராட்டப்படுங்க, மதிப்பும் அதனால் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க. பிரிந்து போனவங்களாம் மனம் மாறி தன்னுடைய தப்பை உணர்ந்து தானே சேருவாங்க. பகையெல்லாம் விலகி நட்பாக மாறுங்க. இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வருங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக செய்யும் முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தருங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு திருப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த திருப்பம் இப்போ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் அது நிலையாக தாங்க இருக்கும். புதிய வீடு, வாகனம், நிலம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுங்க மனசில். திட்டமிட்டு நீங்கள் அதை நடத்தினீங்கன்னா அது அந்த கனவும் நனவாக மாறுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. புதிய திட்டங்களே தான் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் துவங்கிறதுக்கான நல்ல நேரம் இதுங்க. உங்களோட முடிவெடுக்கும் திறன் குடும்பத்துலேயும் வேலை இடத்துலையும் எல்லாரும் மதிப்பாங்க. நீங்கள் ஒரு முடிவை சொன்னீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்க எல்லாருக்குமே. முக்கியமாக நீங்கள் பெண்கள்கிட்ட பேசும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உடல் நலத்தில் சின்ன மாறுதல் இருந்தாலும் கூட உடனடியாக அதை கவனிச்சுக்கணுங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத கட்டுப்படுத்திக்கணும். பணவரவு அதிகமாக இருக்கிற நாட்கள்னு பார்த்திங்கன்னா 1, 2, 10, 11, 19, 20, 27, 28 தேதிகளில் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8, 9, 10, 14, 15, 16, 23, 24, 25 இந்த தேதிகள் எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குங்க. 4, 7, 8, 13, 16, 17, 21, 22, 26 இந்த தேதிகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட நாட்களை கடத்த வேண்டிய நாட்களாக இருக்குங்க. பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம், பிள்ளைகள், வேலை, பணம் எல்லாமே சாதகமான முன்னேற்றம் தாங்க இருக்குது. நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவிலும் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. நன்றி, வணக்கம்.